இன்னைக்கு நம்ம காஸ்ட் ஷீட்ல சம் நம்பர் 37 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். The following data relates to manufacture of a product during the month of January. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஜான்வரி மந்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம காஸ்ட் ஷீட்டில் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் வந்து கொஷனில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். 80,000. அது கூட நம்ம வந்துட்டு டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வேஜஸ் கொடுத்துருக்காங்க 48,000. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி போகிறோம். வேஜஸ் 48,000. ஸோ 80,000 ப்ளஸ் 48,000 பண்ணும்போது நமக்கு 1,28,000 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட நம்ம ஃபேக்ட்ரி ஓவரேஜை ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக ஃபேக்ட்ரி ஓவரேஜ் வந்துட்டு இங்கே கொஷனில் டேரெக்டாக கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெஷின் ஹவரும் நமக்கு மெஷின் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மெஷின் ஹவருக்கான ரேட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு into machine hour rate, machine rate per hour னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ மிஷின் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகியிருக்குன்னு பாருங்கள். 8,000 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8,000 ஹவர்ஸ் இன்ட்டு ஒரு ஹவருக்கு எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க, 4 rupees. ஸோ 4 rupees per hour. ஸோ 8,000 இன்ட்டு 4 பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் வரும் 32,000. ஸோ 32,000 தான் நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம அங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் போட்டுடலாம் 32,000. ஸோ இப்போ இந்த ப்ரைம் காஸ்ட் 1,28,000லேருந்து இந்த 32,000 ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் காஸ்ட் 1,60,000 வந்துடும். இப்போ இது கூட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,60,000. அதில் 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1,60,000 இன்ட்டு 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 16,000 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒர்க் காஸ்ட் கூட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது ஓப்பனிங்கை ஆட் பண்ணி க்ளோசிங் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது 4,000 யூனிட்ஸ். ஓகேவா? கம்பெனி வந்துட்டு 4,000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் வித்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா 3,600 தான் சேல் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 400 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? பேலன்ஸ் இருக்க 400 யூனிட்ஸ் வந்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதை கண்டுபிடிக்கணும். calculation of closing stock of finished goods. Okay, so closing stock of finished goods, number of units held in inventory into cost per unit. ஓகேவா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்டாக இருக்குது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது 4,000 பட் சேல் பண்ணது 3,600 தான். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 400 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட இன்வென்ட்ரியில் அப்படியே இருக்குது, விற்காமல் அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ 4,000 மைனஸ் 3,600 இன்ட்டு காஸ்ட் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ்ட் பர் யூனிட் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதை வந்துட்டு நம்ம பர் யூனிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 1,76,000 divided by number of units produced. நம்ம மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ, 4,000. கரெக்டாக? ஸோ அதனால 1,76,000 divided by 4,000 பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் பர் யூனிட் வந்து 44 வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட், அதாவது நம்ம காஸ்ட் பர் யூனிட் சொல்லுவோம். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு காஸ்ட் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே வந்துட்டு அந்த 4,000 மைனஸ் 3,600 இன்ட்டு 44 பர் யூனிட் பண்ணுவோம். ஆனால் ஏன் வந்துட்டு 44 பர் யூனிட், காஸ்ட் பர் யூனிட் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னா, அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் ரூல் படி நம்ம இன்வென்ட்ரிஸை வந்துட்டு எப்பயுமே காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ணணும். ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி நம்ம எப்பயுமே காஸ்ட் பர் யூனிட்டில் தான் வேல்யூ பண்ணுவோம் இன்வென்ட்ரியை. செல்லிங் ப்ரைஸ் வச்சு வேல்யூ பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் தெரியாமல் 50 எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். காஸ்ட் பர் யூனிட்டை வச்சு தான் எப்பயுமே நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ 4,000 மைனஸ் 3,600 இன்ட்டு 44 பண்ணால் எவ்வளோ வருது,
மைனஸ் 3600 பண்ணால் 400 யூனிட்ஸ் வரும். அதை இன்ட்டு 44 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17,600 யூனிட்ஸ் 17,600 அமௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த 17,600 தான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓப்பனிங்காக இருந்தால் ஆட் பண்ணிப்போம், க்ளோசிங்காக மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மைனஸ் 17,600 இது வந்துட்டு நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, 1,76,000, அதில் நம்ம வந்துட்டு இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 1,58,400 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது கூட நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ண போகிறோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் என்ன கொடுத்துருக்காங்க, 1.50 பெர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.50 பெர் யூனிட். இது வந்துட்டு என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ குட்ஸ் செல் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஓவர்ஹெட்ஸ் வந்து இன்கர் ஆகும். செல் பண்ண யூனிட்ஸ்க்கு தான் ஓவர்ஹெட் இன்கர் ஆகும். ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ்க்கு ஓவர்ஹெட் இன்கர் ஆகாது. ஏன்னா இது வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். எவ்வளோ யூனிட் செல் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றபடி தான் நம்ம போடணும். செல் பண்ண யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,600. ஸோ 3,600 இன்ட்டு ஒரு யூனிட் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செல்லிங் ஓவர்ஹெட் வந்திருக்கு, 1.5 சொல்லியிருக்காங்க. ஸோ 3,600 இன்ட்டு 1.5, 5,400 தான் நம்மளோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ இந்த 1,58,400ல் இந்த 5,400 ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 1,63,800 வரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது கரெக்டாக. ஏன்னா இங்கே ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா 4,000, பட் சேல் ஆனது எவ்வளோ, 3,600 தான். ஸோ 3,600 இன்ட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு யூனிட் நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 3,600 இன்ட்டு 50 பார்த்தீங்கன்னா 1,80,000 வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ 1,80,000 வந்திருக்கு. அதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,63,800. அப்போ மிச்சம் இருக்க அந்த 16,200 தான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஃபார் தி மந்த் January equal to ₹16,200. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது per யூனிட் வச்சு இந்த சம் வந்திருக்கு கரெக்டாக. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம யூனிட்ஸையும் per யூனிட்டையும் வச்சு தான் நிறையா நம்ம இது கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லா காஸ்ட்டுக்கும் per யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுக்கு வந்து per யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 80,000. இது வந்து டோட்டல் காஸ்ட்டு. அது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஓகேவா? ஸோ 20. அதே போல் நம்ம 48,000 டோட்டல் டைரக்ட் வேஜஸ் வந்து 48,000 பெர் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4,012. இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேஜஸ்லாம் வந்துட்டு அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற போல தானே அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த யூனிட்ஸால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ரைம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட யூனிட்டையும் டைரக்ட் வேஜஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 32ன்னு வரும் ப்ரைம் காஸ்ட். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு 1,28,000 டிவைடட் பை 4,000 பண்ணாலும் சேம் 32 தான் வரும். ஓகே. ஸோ இப்போ ஃபேக்ட்ரி ஓவரேஜ் வந்துட்டு 32,000 டிவைடட் பை 4,000 8. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 32 இல்லையா ப்ரைம் காஸ்ட், அது கூட இந்த ஃபேக்ட்ரி ஓவரேஜ் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் 40 வரும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ் எவ்வளோ, 16,000 டிவைடட் பை 4,000. இப்போ 40 + 4 வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 44. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா 1,76,000 டிவைடட் பை 4,000. அது மாதிரியும் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஒர்க் காஸ்ட்டையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜோட பெர் யூனிட் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 44 தான் வரும். அதே போல் காஸ்ட் 17,600 க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் டிவைடட் பை ஹவு மெனி யூனிட்ஸ், 4,000 யூனிட்ஸ், சாரி 400 யூனிட்ஸ். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, 400 தானே இருக்குது. ஸோ டிவைடட் பை 400 பண்ணிங்கன்னா 44. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ யூனிட்ஸ் வச்சுருந்தோம், 400 யூனிட்ஸ் தானே. 4,000 - 3,600 400. அந்த 400 யூனிட்ஸோட தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட் 1,58,400 டிவைடட் பை இது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ நம்ம யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்லேருந்து தான் எடுக்கணும். 4,000 39.46. ஓகேவா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 5400 டிவைடட் பை ஒரு யூனிட்டுக்கு வந்து சாரி செல்லிங் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், 3600 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 3600 வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ 1.5. ஓகே. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1,63,800 டிவைடட் பை 3,600. 45.5. ப்ராஃபிட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 16,200 டிவைடட் பை 3,600. எவ்வளோ நம்ம விற்றுருக்கோமோ அதுக்கேற்ற போல தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு யூனிட் சோல்டை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 3,600 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணுவோம். டோட்டல் சேல்ஸ் பர் மந்த்துக்கு வந்துட்டு டிவைடட் பை 3,650. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 50. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.